guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 weirdest நியூ இயர் ட்ரெடிஷன் அரவுண்ட் த வேர்ல்ட் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே நியூ இயர்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? ஃபயர் ஒர்க்ஸ், கவுண்ட் டவுனு, பார்ட்டி, கேக் கட்டிங், அப்புறம் நியூ இயர் நியூ மீன் ஸ்டேட்டஸ் வைப்போம். இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த வேர்ல்ட்ல எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? சம் கண்ட்ரீஸ்லலாம் பீப்புள் வந்து கிரேப்ஸை சாப்பிடுவாங்களாம், பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து உடைப்பாங்களாம், அப்புறம் பாஸ்தை எரிப்பாங்களாம், அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்க அண்டர்வேர் கலர் சூஸ் பண்ணுவாங்களாமா, அப்புறம் ஃபர்னிச்சர் எல்லாம் விண்டோல இருந்து தள்ளுவாங்களாமா. இதெல்லாம் காமெடி கிடையாது, இதெல்லாமே சீரியஸ் ட்ரெடிஷன் ஆமா. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கிரேப் சேலஞ்ச். அது ஸ்பெயினில் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன். ஸ்பெயினில் நியூ இயர் ஈவ்னா கிரேப் ஈட்டிங் காம்படிஷன் நடக்கும். மிட் நைட்டில் கரெக்டாக 12 o'clock வந்து 12 டைம்ஸ் வந்து பெல் அடிக்கும். அந்த ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு கிரேப் சாப்பிடணும். டோட்டலாக 12 கிரேப்ஸ் ஈக்குவல் டு 12 மந்த்னு. சிம்பிள்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. கிளாக்கோட ஸ்பீடுக்கு டஃப் கொடுத்து நம்ம அதை சாப்பிட்டு முடிக்கணும் 12 டைம்ஸ். இதில் இருக்க எல்லா கிரேப்ஸுமே நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டா அவ்வளோதான், இந்த இயர் உங்களுக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற கிரேப் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மந்த்தும் அப்படியே ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் சோறாக இருந்தால் கூட அவ்வளோதான், இந்த மந்த்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ட்ரெடிஷன் ஸ்டார்ட் ஆனது 1990. சப்போஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக கிரேப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் போல். அதனால அவங்களா இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்துடணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் மக்கள்கிட்ட இப்படி ஒரு பொருளையை கிளப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டென்மார்க்கில் இருக்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெடிஷன் தான். இங்கே என்னன்னா பிளேட் உடைச்சா அவங்களுக்கு எல்லாம் லக்காமா. நம்ம வீட்டிலலாம் நம்ம பிளேட்டை உடைச்சா நம்ம தலை உடையிறது கன்ஃபார்ம். பட் டென்மார்க்கில் பிளேட்டை உடைச்சா ஹாப்பியாமா. வேர்ல்ட் இயர் ஃபுல்லாகவே நிறைய பழைய பிளேட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுவாங்களாமா நியூ இயர் ஈவ் நைட்டுக்காகவே. ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு டோர் முன்னாடி போயிட்டு எல்லாமே பிளேட்டை போய் டப்பு டப்புன்னு உடைச்சிட்டு வந்துடுவாங்களாம். மார்னிங் எழுந்து பார்த்தா டோர் முன்னாடி எவ்வளோ பிளேட் உடைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லவ் இருக்குன்னு அர்த்தமா. ஐ மீன் நிறைய பிளேட் உடைஞ்சா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தமா. அப்படின்னா மோர் ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல் டு மோர் லக் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ உங்க வீடு சப்போஸ் கிளீனா இருந்தா அவ்வளவுதான், உங்களுக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸும் ட்ரூவா இல்லைன்னு அர்த்தம்னு சொல்றாங்க. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது எக்வாடோரோட நியூ இயர் ட்ரெடிஷன் தான். நம்ம ஊர்ல நம்ம எப்படி பொங்கல் டைம்ல போகி செலிப்ரேட் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி அவங்க ஸ்டைல்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு. அங்கே இருக்க பீப்புள் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண பேப்பர், கார்ட்போர்ட், பழைய கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு பெரிய டால் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டால் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா லாஸ்ட் இயரில் இருக்க ப்ராப்ளம்ஸ், அப்புறம் அவங்களோட பேட் லக், மிஸ்டேக்ஸ், அப்புறம் சேட் மெமரிஸ், இது எல்லாமே டிசம்பர் 31 நைட்டு மிட் நைட்டில் கரெக்டாக இந்த டாலை எரிச்சிடுவாங்களாம். இதோட மீனிங் என்னன்னா பழைய இயர்ல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் அழிஞ்சு நியூ இயர்க்கு ஒரு கிளீனான ஒரு ஸ்டார்டிங்கை கொடுக்கறதாமா. சில பிளேஸ்ல பீப்புள்ஸ் எல்லாமே ஃபயர் மேல 3 டைம்ஸ் மேல ஜம்ப் பண்ணுவாங்களாமா, ஃபார் எக்ஸ்ட்ரா லக் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு. இதுதான் எக்வாடோரோட பவர்ஃபுல் நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லக்கி அண்டர்வேர் லாஜிக். இதை வந்து லாட்டின் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன். லாட்டின் அமெரிக்காவில் நியூ இயர் ஈவ்னா பார்ட்டி விட அண்டர்வேர் தான் முக்கியமாக. ஆமாம், அண்டர்வேர் தான். டிஃப்ரெண்ட் கலரில் நீங்கள் அண்டர்வேர் போட்டிங்கன்னா உங்களோட டிஃப்ரெண்ட் விஷஸ் வந்து நிறைவேறுமா. இப்போ நீங்கள் ரெட் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுமா, எல்லோ கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மணி வருமா, க்ரீன் கலரில் போட்டிங்கன்னா ஹெல்த் வருமா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நியூ இயர் ஷாப்பிங்னா பீப்புள் சீரியஸாக அண்டர்வேர் கலர் தான் சூஸ் பண்ணுவாங்களாமா. யாராச்சும் நினைப்பாங்க, எனக்கு இந்த வியர் லவ்வும் வேணும், மணியும் வேணும், அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் வேணா ஒரு சொல்யூஷன் கொடுக்கட்டா? மல்டி கலரில் அண்டர்வேர் போடுங்க, எல்லாமே உங்களுக்கு நடக்கும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இட்டாலியில் இருக்க ஒரு நியூ ட்ரெடிஷன் தான். இட்டாலியில் எக்ஸ்பெஷலி நேபிள்ஸ் ஏரியாவில் நியூ இயர் ஈவுக்கு ஒரு ஓல்டு ட்ரெடிஷன் இருக்குது. நியூ இயர் வந்த உடனே பழைய தேவையில்லாத ஐட்டம்ஸை விண்டோஸோ இல்லை பால்கனிலேயோ கீழே தள்ளி விடுவாங்க. இது எதுக்காகனா லாஸ்ட் இயரில் இருந்த எல்லா ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, பேட் மெமரிஸ் எல்லாத்தையுமே சிம்பாலிக்காக வெளியே அனுப்புறது தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நியூ இயர் எல்லாருக்குமே சேம் டேட் தான், ஆனால் செலிப்ரேட் பண்ணுற ஸ்டைல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பேர்லாம் கிரேப்ஸ் எல்லாம் நம்புறாங்க, கொஞ்சம் பேர் அண்டர்வேர் எல்லாம் நம்புறாங்கங்க. ஆனா ஐடியா ஒண்ணுதான், பழைய இயரை விட்டுட்டு புது பிகினிங்க வெல்கம் பண்றது. இந்த ட்ரெடிஷன்ல உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வியர்டான வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம்.